இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சியினர் பல கோடி ரூபாயை கொட்டி வெற்றியை பெறுகின்றனர். எனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்தால் அந்த தேர்தலின் போது 2ஆம் இடம் பிடித்தவருக்கு வாய்ப்பு தரலாம் என சீமான் பேசினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து கஞ்சனூரில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இவ்வளவு வளங்கள், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், எல்லாவற்றுக்கு மேலாக மனித வளம், இவை எல்லாம் வைத்திருக்கிற என் நாடு ஏன் இவ்வளவு ஏழ்மை வறுமையில் சிக்கி திணறுகிறது, தவிக்கிறது? ஒரு கட்சியை மாற்றி இன்னொரு கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதால் இங்கே என்ன நடந்திருக்கிறது, நடந்துவிட போகிறது. நம்முடைய கோட்பாடு என்பது அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம். இங்கே என்ன நடந்துவிட போகிறது? இந்த ஒரு தேர்தலில் யார் வென்றாலும் என்ன நடந்து ஒன்றும் நடக்க போறதில்லை. பல கோடிகளை கொட்டி அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து ஒரே தொகுதியை முற்றுகையிட்டு வேலை செய்து பல நூறு கோடிகளை கொட்டி, இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு கேவலம், கேடுகட்ட ஒரு நிலை. அப்ப என்ன செய்யலாம்? மக்களை தொந்தரவு பண்ணாத, மக்களின் காசை வீணடிக்காத, இடைத்தேர்தலே வேண்டாம். அப்ப என்ன செய்யலாம் சீமான்? ஐயா புகழேந்திக்கு அடுத்தபடியாக வாக்கு பெற்றவர் யார்? அவர் எத்தனை ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். அதற்கு அடுத்தபடியாக போட்ட அவர் மீதும் மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். மதிப்பு மிக்கது, அவர் மீதும் நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஜனநாயகத்தை மதிப்பது, மக்களின் ஒவ்வொரு வாக்கையும் மதிப்பது உண்மை என்றால் ஐயா புகழேந்தி இல்லை, அடுத்த இடத்தில் வந்தவர் யாரோ அவரை இடைக்கால சட்டமன்ற உறுப்பினர் என்று அறிவிப்பதுதான் அமைப்பு மாற்றம். தனிப்பெரும் முதலாளிகளின் கல்வி நிறுவனங்களை மூடுவதல்ல எங்கள் வேலை, போட்டியிடுவது. இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் முடியாதது ஒரு முதலாளி கொடுப்பான் என்றால் அரசு தோற்று போனது என்பதை நீ அறிந்து கொள்ளணும். பிறகு ₹1 வரை 1 கோடி மருத்துவமனை என் குடிகளுக்கு. டாஸ்மாகுக்கு பதிலாக கள்ளுக்கடையை அரசு திறக்காமல் இருப்பதற்கான காரணத்தையும் சீமான் விளக்கினார். டாஸ்மாக் கடைக்கு கொண்டு வருகிற சரக்கெல்லாம் இவர்கள் காய்ச்சுவதுதான். மொத்தமாக ஒரு குவார்டர் அவங்க காய்ச்சி அந்த போத்தலை அடைக்கிறதுக்கு அவங்க செலவு பண்றது ₹12 தான். ₹9 ₹12 இவ்வளவுதான். ஆனால் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறார்கள் பாருங்கள். கொள்ளை லாபம் ஈட்டுகிறார்கள்.